இந்த தேர்தல் பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கு ஒரு டோனார் வந்து பத்திரத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அதை 15 நாட்களுக்குள்ள ரெடீம் பண்ணிடணும். ஒரு பேங்க்கில் போய் கொடுத்து அந்த காசை வாங்கிடணும். இல்லை அப்படின்னா அந்த தேர்தல் பத்திரம் என்பது செல்லாததாயிரும். அப்போ செல்லாமல் போனால் அந்த பணம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் வரும்ல. ஏன்னா டோனார் வந்து காசை கட்டி தான் எலக்ட்ரல் பாண்டை வாங்குறாரு, அதை கட்சி கொடுக்குறாரு, கட்சி அதை ரெடி பண்ணாம விட்டாங்கன்னா அப்போ காசு திருப்பி டோனார் கையில் வந்துருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதாங்க இல்லை. எங்கே போகுது தெரியுமா? பிரதமருடைய பாக்கெட்டுக்கு போகுது. பிரதமர் மோடியோட என்டிஆர்எஃப் ஃபண்டுக்கு போதுங்க இந்த பணம்லாம். அதாவது ஒரு கட்சி 15 நாட்களுக்குள்ள எலக்ட்ரல் பாண்டை ரெடீம் பண்ணலை அப்படின்னா அந்த பணம் என்பது என்டிஆர்எஃப் ஃபண்டுக்கு போக்கிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இதற்காகவே 2/1/2018 அன்று கெசட்ல நோட்டிபிகேஷன் நம்பர் 20ல் ஒரு திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாங்க? 15 நாட்களுக்குள்ள ரெடீம் பண்ணாத அந்த பணம் எல்லாம் நேரடியாக பிரதமருடைய தேசிய பேரிடர் நிவாரண நிதிக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி தான். இதை எஸ்பி உடைய சேர்மன் கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல சந்திரசூட் அவர்கள்ட்ட ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணாரு. அதுல இது சொல்லி இருக்கிறாரு. அப்ப எவ்வளவு பணம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த அஃபிடவிட்லயே ஏப்ரல் 1, 2019 இருந்து பிப்ரவரி 15, 2024 வரைக்கும் உள்ள அந்த எலக்ட்ரல் பாண்டு விற்பனை என்ன, ரெடீம் பண்ண விற்பனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விற்பனை என்பது 22,217 பாண்டு. அதை ரெடீம் பண்ணியிருக்கிறாங்களா அரசியல் கட்சி, அது 22,030 பாண்டு. கிட்டத்தட்ட 187 பாண்டுகள் என்பது அரசியல் கட்சியால் 15 நாட்களுக்குள்ளே ரெடீம் பண்ணாமல் காலாவதி ஆகிருக்கு. அப்போ இந்த 187 பாண்டு, ஒரு பாண்டு 1 கோடி ரூபான்னு வச்சா கூட கிட்டத்தட்ட 187 கோடி ரூபாய் யாருக்கு போயிருக்கு? பிரதமர் மோடியோட தேசிய பேரிடர் நிவாரண நிதிக்கு போயிருக்கு. அப்போ ஒரு டோனார் ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை கூட அதை எப்படி நமக்கு கொண்டு வரலாம், நம்ம பணத்தை நம்மளுடைய பாக்கெட்டை நிரப்பிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி பாஜக திட்டம் போட்டு இது போன்ற சட்ட திருத்தங்களை எல்லாம் பண்ணியிருப்பது இப்போ தெரிய வந்திருக்கு. அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய 6,000 ரூபாய் என்பது பிச்சையா இருக்கு. வெள்ளம் வந்துருச்சா இந்த 1000 ரூபாய், வீடு இடிஞ்சு போச்சா இந்த 500 ரூபாய் அப்படின்றது பிச்சை என்று சொல்லக்கூடிய இதே நிர்மலா சீதாராமன் ஒரு டோனார் ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை வழிப்பறி பண்ணும் விதமாக தங்களுடைய பிரதமருடைய நிவாரண நிதிக்கு அனுப்பும் விதமாக வழிவகை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு பேர் பிச்சை இல்லாமல் வேற என்ன? இதுக்கு ஒரு உதாரணமே இருக்குங்க. 2018ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்திருக்கு. 2018ஆம் ஆண்டு எஸ்பிஐ ஃபினான்ஸ் செக்ரட்டரிக்கு ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க. அதில் அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? 733 பாண்டை நாங்கள் விற்பனை பண்ணியிருக்கோம், அதில் 731 பாண்டு ரெடி பண்ணிட்டாங்க. 2 பாண்டு, அதாவது 2 பாண்டு ஒவ்வொன்றும் 10 லட்ச ரூபா மதிப்புள்ள பாண்டு. இதை ரெடி பண்ணாமல் காலாவதி ஆனதுனால இந்த 20 லட்சம் ரூபாயை நாங்கள் பிரதமருடைய என்டிஆர்எஃப் ஃபண்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தை காட்டுறேன் பாருங்க. அப்போ இப்படி எலக்ட்ரோரல் பாண்டு மூலமாக அரசியல் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை கூட வழிப்பறி செய்து பிச்சை எடுத்து நிர்மலா சீதாராமன் பிரதமருடைய தேசிய நிவாரண நிதிக்கு அனுப்புனது இன்னைக்கு வெளிப்படையா தெரிய வந்திருக்கு. சரி, ஏன் இதை ஒப்பிட்டு பேசுறேன் அப்படின்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. தென் மாவட்டத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்கணும். அப்படி தேசிய பேரிடர் அறிவிச்சீங்க அப்படின்னா தேசிய நிவாரண நிதியிலிருந்து எங்களுக்கு பணம் வரும் அப்படின்றதுக்காக தான் தமிழ்நாடு அரசு ஒரு கோரிக்கையை வச்சாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் தேசிய பேரிடராக அறிவிக்கவே இல்லை. என்டிஆர்எஃப் ஃபண்டிலிருந்து 1 ரூபா கூட பணம் தரல. ஆனா என்டிஆர்எஃப் ஃபண்டில் அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய எலக்ட்ரோ பாண்டு பணத்தை மட்டும் நிரப்பி இருக்கிறாங்க. அப்போ பணம் வச்சுக்கிட்டே ஒன்றிய அமைச்சரான நிர்மலா சீதாராமன் நம்மளுக்கு பணம் கொடுக்காம இருந்திருக்கிறாருங்க. அப்போ ஒரு சிலர் கேள்வி எழுப்பலாம், என்னங்க பிரதமர் சொந்த பாக்கெட்லயா போட்டுக்கிட்டாரு, அது நிவாரண நிதிக்கு தானங்க கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா இந்த பிஎம் கேர்ஸ்க்கு என்ன தெரியுமா நடந்திருக்கு? இன்னைக்கு எலக்ட்ரோ பாண்டை 15 நாளுக்குள்ள ரெடீம் பண்ணல அப்படின்னா உடனே அந்த பணத்தை என்டிஆர்எஃப் ஃபண்டுக்கு அனுப்பக்கூடிய இதே பாஜக பிஎம் கேர்ஸ் ஃபண்டையும் நீங்க என்டிஆர் ஃபண்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்றாங்க. உடனே இந்த பாஜக பதறி போய் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்லயுமே ஒரு தீர்ப்பை தங்களுக்கு சாதகமாக வாங்கிடுறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, கொரோனா காலத்தில் தான் பிஎம் கேர்ஸ் ஃபண்டை உருவாக்குனீங்க, கொரோனா காலத்தில் உதவுவதற்காக தான் பண்ணீங்க. ஆனால் இன்னைக்கு கொரோனா முடிஞ்சிருச்சு, ஆனாலும் பல கோடி ரூபாய் பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் இருக்கு. அப்போ அந்த பணம் எல்லாம் ஏன் பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் இருக்கு? அப்போ அந்த பணத்தை நீங்கள் தேசிய பேரிடர் நிவாரண நிதிக்கு அனுப்பலாமே. எப்படி எலக்ட்ரோ பாண்டுக்கு இன்னொரு கட்சிக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை நீங்க அனுப்பக்கூடிய நீங்கள் பிஎம் கேர்ஸ் சும்மா இருக்க பணத்தை என்டிஆர் ஃபண்டில் அனுப்பலாமே, ஏன் அதுக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சீங்க? அப்போ பாஜகவுடைய கள்ளத்தனம் இங்க அம்பலப்பட்டு போயிருச்சு பாருங்க. இது மட்டும் இல்லைங்க, எதிர்கட்சிகளுக்கெல்லாம் 1 பாயிண்ட் அஜெண்டா தான் இருக்கு, ரிமூவ் மோடி ரிமூவ் மோடி. ஏன் ரிமூவ் மோடி? அவர் என்ன ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி எலக்ட்ரோ பாண்ட் மூலமாக அப்பட்டமாக பாஜக ஊழல் பண்ணியிருக்கிறதுன்னு தெரிஞ்சும் கூட மோடிக்கு நாங்கள் என்ன ஊழல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இந்த
நிர்மலா சீதாராமன். பிஎம் கேர்ஸே இப்போ உங்களை அம்பலப்படுத்திடுச்சே, எலக்ட்ரோ பாண்டுக்கு ஒரு நீதி, பிஎம் கேர்ஸுக்கு ஒரு நீதியா? அப்போ எலக்ட்ரல் பாண்டு மூலமாக கொத்து கொத்தாக இன்னொரு கட்சிக்கு போகக்கூடிய பணத்தை எல்லாம் பிச்சை எடுத்து தங்களுடைய பாக்கெட்டுகளை பாஜக பிரதமருடைய அலுவலகம் நிரப்பியிருக்கல. ஆனால் நம்ம அதே காலகட்டத்தில் நம்மளுடைய வீடு இடிஞ்சு போச்சு, நம்மளுடைய பொருளாதாரம் அழிஞ்சு போச்சு. அந்த சமயத்தில் பணம் கொடுங்க, அதுவும் 37,000 கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு ₹1 கூட கொடுக்காம இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் பிச்சை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி நக்கலாக திமிராக பேசுகிறார் என்றால் இவருக்கு எவ்வளவு பெரிய திமிர் இருக்கும். அப்போ நிவாரண நிதி பிச்சை அப்படின்னு சொல்லி சொன்னா, மார்ச் 13, 2023 அமித்ஷா தலைமையில் ஒரு கூட்டம் நடந்துச்சுங்க. இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட என்டிஆர் ஃபண்ட்லேருந்து, நல்லா கவனிங்க, என்டிஆர் ஃபண்ட்லேருந்து 1816.62 கோடி ரூபாயை 5 மாநிலத்திற்கு பாஜக கொடுத்துருக்குறாங்க. இதில் அசாமுக்கு 520.466 கோடி ரூபாய், ஹிமாச்சல பிரதேசத்துக்கு 239.31 கோடி ரூபாய், கர்நாடகாவுக்கு 941.04 கோடி ரூபாய். அப்போ வந்து பாஜக ஆட்சி இருந்துச்சு. மேகாலயாவில் 47.32 கோடி ரூபாய், நாகாலாந்துக்கு 68.02 கோடி ரூபாய். இப்படி 1816 கோடி ரூபாயை பாஜக என்டிஆர்எஃப் ஃபண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 2022 2023 மட்டும் என்டிஆர்எஃப் ஃபண்ட்லேருந்து 502.744 கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துருக்கு. அப்போ வெள்ள நிவாரண நிதி என்பது பிச்சை அப்படின்னா எதற்காக 1816 கோடி ரூபாயை இந்த 5 மாநிலங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க? எதற்காக 2022 23 502 ரூபாயை கொடுத்தீங்க? எதற்காக குஜராத்தில் வெள்ளம் வந்த போது உடனே ஹெலிகாப்டர் தூக்கிட்டு பிரதமர் மோடி போய் உடனே அங்கே 1000 கோடி ரூபாய் என்டிஆர்எஃப் ஃபண்ட்லேருந்து ஒதுக்குனாரு? அப்போ பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் என்டிஆர்எஃப் ஃபண்ட்லேருந்து பணம் ஒதுக்குவீங்க, அதே தமிழ்நாட்டுக்கு கேட்டால் அது பிச்சைன்னு சொல்லுவீங்களா? இது மட்டும் கிடையாதுங்க. நிர்மலா சீதாராமன் அதே மீட்டிங்கில் பேசுகிறாரு, நாட்டுக்காக அடுத்த 25 வருஷத்துக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்லுவாங்களா? எங்க மோடிஜி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதே மோடிஜி தான் 2014 ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன தெரியுமா சொன்னாரு? 2022க்குள் அனைவருக்கும் வீடு, 2022க்குள் தூய்மையான இந்தியா, 2022க்குள் நதிகள்லாம் இணைப்பு, 2022க்குள் விவசாயிகளுக்கு இரட்டை வருமானம், இப்படி எல்லாத்தையும் 2022 மேலே பழிய போட்டு அது வரைக்கும் நான் ஆட்சியில் இருக்கணும்னு சொல்லி 2014 பேசினார் பிரதமர் மோடி. இன்னைக்கு 2022 தாண்டி 2024க்கே வந்துட்டோம், 2 வருஷம் தாண்டிட்டோம். ஆனால் இப்போ 2022 சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு சொல்லி கேட்டால் 2047க்கு வாங்க, 25 வருஷங்க அப்புறம் நான் வந்து இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டேயே கதை கட்டுறாங்க. இப்படி இவங்க கதை கட்டினதோடு இல்லாமல் எதிர்க்கட்சியினர் இப்படி சொல்லுவாங்களான்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் கேட்குறாரு இந்த நிர்மலா சீதாராமன். இது மட்டும் கிடையாதுங்க. இதே கூட்டத்தில் தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணது தெரிந்தும் கூட அதையே சொல்கிறாரு நிர்மலா, தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நான் இப்படி பேசுகிறேன்னு சொல்லி நினைக்காதீங்கன்னு சொல்லி தெரிந்து கொண்டே பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? நம்ம கோயிலை தின்னக்கூடிய, நம்ம மதத்தையே அழிக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்தல் விதி வந்து அமலாயிரும். அப்போ தேர்தல் விதி அமலாயிருச்சுன்னா பிரச்சாரம் என்பது ஒரு மதத்தை வைத்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தேர்தல் விதி சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரு மதத்தை வைத்து ஒரு கட்சிக்கு எதிராக அப்பட்டமாக தேர்தல் விதிமீறலை நிர்மலா சீதாராமன் பண்ணியிருக்கிறாரு. இந்த தேர்தல் ஆணையம் இப்போ நடவடிக்கை எடுக்குமா? அது மட்டுமா, பிரதமர் மோடி நேற்றைக்கு ரோட் ஷோ போறாரு கோயம்புத்தூரில். அந்த ரோட் ஷோவில் சிறுவர்களை, அதாவது மாணவர்களை, பள்ளி மாணவர்களை அவங்கள சீருடைய போட்டு கலந்து கொள்ள வச்சிருக்கிறது ஒரு பள்ளி நிர்வாகம். தேர்தல் நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்குது. அப்போ தேர்தல் விதி மீறலை மோடி அவர்கள் மீறி இருக்கிறார்ல, அப்போ மோடி அவர்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா? அப்போ இந்த 2 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்க? ஏன்னா இவர்களுடைய ஆளை தான் இப்போ தேர்தல் ஆணையர்களாக நியமனம் பண்ணியிருக்கிறாரு பிரதமர் மோடி. சந்தோஷ் அவர்கள் தேர்தல் ஆணையரை நியமனம் பண்ணுற குழுவில் இருந்திருந்தார் அப்படின்னா அவர் நியாயமான ஒரு நபரை தேர்ந்தெடுத்திருப்பார். அப்படிப்பட்ட வந்த நபர் இப்படியெல்லாம் இவங்க பண்ணும்போது உடனே அவங்களுக்கு சம்மன் அனுப்பி விளக்கம் கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ நிலைமை என்ன? சந்தோஷ் அவர்களை நீக்கி இன்னைக்கு ஒரு சட்ட திருத்தம் பண்ணி இன்னைக்கு 2 ஆணையர்கள், அமித்ஷாவோட அடிமையாக இருந்த ஒரு ஆணையர், அதே போல் என்கட்சியை தேசிய நெடுஞ்சாலையில் ஊழல் பண்ண ஒரு ஆணையர், இந்த 2 ஆணையரையும் தேர்தல் ஆணையராக இன்னைக்கு நியமனம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் பேச்சுகளை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாஜகவினர். இது வெறும் சாம்பிள் தான். இதுக்கப்புறம் நிறைய பண்ண போகிறாங்க, நிறைய தேர்தல் விதிமீறலை பேச போகிறாங்க. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் என்பது கண்டுகொள்ளவே போகிறது கிடையாது. வெங்காயம் விலை ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் வெங்காயமே சாப்பிட மாட்டேன்னு சொன்னவர் தான் இந்த நிர்மலா. அது மட்டுமா, தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பை பார்வையிட போனால் அங்கே பெருமாள் கோயிலில்
பெருமாள் வர்ற பாதையில் கக்கூஸ்லாம் இருக்குது, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கக்கூஸுக்கு எதிராக போராடினவர் தான் இந்த நிர்மலா. அரசியல் கட்சிகள் கூட விடுங்க, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு நடக்குது. அதில் நீதிபதி சொல்கிறாரு, எங்ககிட்ட உயிரும் மூச்சு மட்டும்தான் இருக்குது, தமிழ்நாடு தனி நாடா, இந்தியாவில் இல்லையா, ஏன் இப்படி பாரபட்சம் காட்டுறீங்க, உடனடியாக எங்களுக்கு நிவாரண நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்களே சொல்லக்கூடிய அளவுக்கு கடுமையான வெள்ள பாதிப்பை சந்தித்தோம் நாம். அப்படி வெள்ள பாதிப்பை சந்தித்த நமக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்த 6000 ரூபாய் நமக்கு பத்தவில்லை என்றாலும் அது ஒரு சிறிய நிவாரணமாக நமக்கு இருந்துச்சு. 6000 ரூபாய் பணத்தை கொடுத்தது போக மக்களுக்கு வீடுகளை சீர்படுத்துறது பல்வேறு பணிகளை தமிழ்நாடு அரசு பண்ணாங்க. ஆனால் அந்த ஒன்றிய அரசு 1 ரூபாய் கூட கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு நம்மை பார்த்து பிச்சைக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா எவ்வளவு திமிர் இருக்கும்.